கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி கூட யாத்திராகமம் 20வது அதிகாரத்தை பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் தேவன் சில கட்டளைகளை கொடுக்குறாங்க. முதலாவது என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட பண்ண கர்த்தர் நான் தான், என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாக்க வேண்டாம். அது வானத்துலேயும் சரி பூமியிலையும் சரி தண்ணீர் எதுலேயுமே ஒரு சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் நீ உனக்கு உண்டாக்கக்கூடாது, அவங்கள சேவிக்கவும் கூடாது. நான் தான் உன்னுடைய தேவனாக இருக்கிற கர்த்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட அன்பு கூர்ந்து என்னோட கற்பனைகள் எல்லாம் கை கொண்டீங்கன்னா நான் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன்னு சொல்லிட்டு, அடுத்து உன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அப்படி நம்ம வீணாக அந்த நாமத்தை வழங்கிட்டு இருந்தோன்னா அவங்கள தண்டியாமல் விட மாட்டார் அப்படின்னு. அடுத்து 3வதாக ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீங்கள் வேலை செஞ்சுட்டு 7ஆம் நாளில் உன்னுடைய கிரியையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீ அதை தேவனுடைய கர்த்தராகிய இயேசுக்கு ஓய்வு நாள், அதில் உங்கள் குமாரர் குமாரத்தி வேலைக்காரர் யாருமே என்ன பண்ணக்கூடாது, வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கர்த்தர் 6 நாளில் எல்லாவற்றையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்ததுனால அதை என்ன பண்ணார், ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அதுக்கப்புறம் மற்றவங்களுடைய வீடையோ இல்லை அவங்களுடைய ஆட்களையோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனங்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடி முழக்கம், மின்னல், எக்கால சத்தம், மலையிலேருந்து புகை வர்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க பின்னாடி நின்று தூரமாக நிற்கிறாங்க. மோசையை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் கூட பேசுங்க மோசே, நாங்கள் கேட்குறோம். தேவன் எங்கள் கிட்டே பேச வேண்டாம், பேசுனா நாங்கள் செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. அப்போ மோசே சொல்கிறேன், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு தேவனை குறித்து ஒரு பயம் இருக்கணுங்கிறதுக்காக தான் தேவன் எழுந்தருளினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஜனங்கள் தூரத்தில் நிற்கும்போது மோசே தேவன் இருந்த மேகத்துக்கு பக்கமாக போய் சேர்றாரு. கர்த்தர் மோசையை பார்த்து சொல்கிறாரு, தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நான் வானத்துலேருந்து உங்களோட பேசினேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. நீங்கள் வெள்ளினாலேயோ தெய்வங்களை பொன்னினாலேயோ எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, எனக்கு இடம் நீங்கள் உண்டாக்கக்கூடாது. மண்ணில் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அதில் உங்களோட சர்வாங்க தகன பலிகள் சமாதான பலி எல்லாத்தையும் செலுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட நாமத்தை நீங்கள் எங்கே பிரஸ்தாபப்படுத்தினாலும் எங்கே உயர்த்தினாலும் நான் உங்களிடத்தில் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு கல்லுனால ஒரு பலிபீடத்தை நீங்கள் செய்யணும்னு விருப்பப்படுறீங்கன்னா அதை வெட்டுன கல்லால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கட்டக்கூடாது. அது மாதிரி ஒரு வெட்டு இல்லாத ஒரு முழு கல்லால் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுதான் தேவனுடைய கட்டளைகளாக இந்த அதிகாரத்தில் குறிப்பிடப்படுகிறது. இன்றைய நாட்களிலும் கூட நாம் இந்த கட்டளைகளை கை கொண்டு தேவனுக்கு பிரியமானவைகளை நாம் செய்யும்போது கர்த்தர் தாமே நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இதில் இருக்கிறத நம்ம முடிந்த அளவு கை கொண்டு நடக்கும்போது கர்த்தர் நம்மை அவரை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமீன்.